பாசறை 1973ஆம் ஆண்டு எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா, நம்பியார் ஆகியோரின் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த திரைப்படத்தை எம்ஜிஆரே தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் உருவாவதற்கு முன்பு ஒரு நாள் MSVயை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர், நீ எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் எந்த படத்திற்கும் இசையமைத்ததில்லை தானே? இப்போது நான் ஒரு புதிய படத்தை தயாரிக்கிறேன், இந்த படத்திற்கு நீதான் இசையமைக்க வேண்டும் என்று கூறினாராம். MSVயும் சரி என்று தலையாட்டிவிட்டார். அதன் பின் சில நாட்கள் கழித்து ஒரு நாளிதழில் எம்ஜிஆர் இயக்க இருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திற்காக குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் 4 பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. இந்த செய்தியை பார்த்து குழம்பி போனாராம் MSV. எம்ஜிஆர் அவராகத்தானே நம்மை இசையமைக்க சொல்லி கேட்டார், இப்போது என்ன குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைப்பதாக செய்தி வந்திருக்கிறது என தனக்கு தானே பேசிக்கொண்ட MSV இது குறித்து எம்ஜிஆரிடம் எதுவும் கேட்கவே இல்லையாம். இதற்கு பின் சில நாட்கள் கழித்து எம்ஜிஆரிடமிருந்து மீண்டும் தொலைபேசியில் அழைப்பு வந்தது. அப்போது எம்ஜிஆர், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு நீதான் இசையமைக்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன், நீ என் ஆஃபீஸ் பக்கம் வரவே இல்லை, ஒரு ஃபோன் கூட பண்ணவில்லை என்று கூறினாராம். இதனை கேட்ட MSV, அண்ணே நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த படத்துக்கு என்னால் இசையமைக்க முடியாது என்று கூறினாராம். எம்ஜிஆர் ஏன் என கேட்க, உங்க படத்துக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைக்கிறார் என்ற செய்தியையும் ஏற்கனவே 4 பாடல்கள் பதிவு செய்தாகிவிட்டது என்ற செய்தியையும் நான் நாளிதழில் படித்தேன். குன்னக்குடி வைத்தியநாதனை வைத்து ஆரம்பித்த படத்தை குன்னக்குடி வைத்தியநாதனை வைத்து முடிப்பதுதான் சரியானது. நீங்கள் அவரை வைத்தே இசையமைத்துக் கொள்ளுங்கள், என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் இசையமைக்க முடியாது என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார். அதன் பின் எம்ஜிஆர் MSVயின் வீட்டிற்கு ஆள் அனுப்பி அவரை அழைத்து வர சொன்னார். நேரில் பேசி சம்மதம் வாங்கிவிடலாம் என்று நினைத்தாராம் எம்ஜிஆர். அப்படியும் MSV சம்மதிக்கவில்லை. ஆனாலும் எம்ஜிஆர் விடவில்லை. MSVயின் தாயாருக்கு தொலைபேசியில் அழைத்து, உங்கள் மகன் எப்படி செய்கிறார் பாருங்கள், அவரிடம் பேசி சம்மதிக்க வையுங்கள் என எம்ஜிஆர் கூறினாராம். அதற்கு MSVயின் தாயார், என் பையன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டான், அவன் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான், ஆனால் இந்த ஒரு படத்துல மட்டும் அவனை விட்டுவிடுங்களேன் என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து சில நாட்களில் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் பூஜை நடைபெற்றது. அதில் MSVயை கலந்து கொள்ளுமாறு எம்ஜிஆர் அழைத்தார். அங்கே சென்ற MSV குன்னக்குடி வைத்தியநாதனை பார்த்து தனது வாழ்த்துக்களை கூறினார். ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதனோ, அண்ணா நீங்களே இந்த படத்துக்கு இசையமைச்சிடுங்க, இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அதை முழுசா எம்ஜிஆர் எனக்கு கொடுத்து விட்டார். தனது அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் தருவதாகவும் எம்ஜிஆர் கூறியிருக்கிறார். அதனால் நீங்க இசையமைக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் என MSVயை பார்த்து கூறினார். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை தூரத்தில் இருந்த எம்ஜிஆர் நமட்டுச் சிரிப்புடன் பார்த்து கொண்டே இருந்தாராம். அதாவது MSVயை பூஜைக்கு அழைத்ததே எப்படியாவது இந்த படத்திற்கு இசையமைக்க அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இறுதியில் அது ஒரு வழியாக நிறைவேறிவிட்டது. MSV உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்திற்கு இசையமைக்க ஒரு வழியாக ஒப்புக்கொண்டார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.